chapter 7 Raksha Bandhan part 2. In part 1 we have studied up to skip jumping game. In part 2 we are going to study about latest play அப்படின்ற டாபிக்ல படிக்க போறோம். Attiya places a flower on 12. ஓகே, இங்க 1 2 3 நம்பர் இருக்கு. இதுல அட்டியா அப்படின்றவங்க யாருன்னா அத்தை. ஓகே, தாராவோட அத்தை தான் யாரு அட்டியா. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஃப்ளவரை கொண்டு வந்து ஓகே இதுல 12 பிளேஸ்ல வைக்கிறாங்க. Okay, Attiya places a flower on 12. Skip jump with equal steps to reach the flowers. Okay, என்ன பண்ண சொல்லிருக்காங்க, உங்களை ஜம்ப் பண்ண சொல்லிருக்காங்க. ஃப்ளவர் 12 பிளேஸ்ல வச்சிருக்காங்க. உங்களை என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா அதை ஜம்ப் பண்ண சொல்லிருக்காங்க. ஸ்டெப்பா ஜம்ப் பண்ணணும். No direct jumping to the flower is allowed. No direct jumping na 1 to 12 is not allowed. Okay, the one who reaches the flower in the smallest number of jumps wins. Okay, the one who reaches. Okay, யார் வந்து இந்த ஃப்ளவரை smallest number of jumpல ஜம்ப் பண்றாங்களோ அவங்க தான் யாரு வின்னர். What skip jumping number will you choose? ஓகே, நீ எந்த மாதிரி ஜம்பிங்கை சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஜம்ப் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு 2ல ஜம்ப் பண்ணலாம். அடுத்து எத்தனை வரலாம் 4, அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து 12. அப்ப என்ன பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோன்னே என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 6, அதாவது வந்து 2 6 ஜம்பை கம்ப்ளீட் பண்றேன். அப்போ 2 6 ஜம்பை கம்ப்ளீட் பண்றேன். அப்ப இது ஷார்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ சப்போஸ் இன்னொன்னு ஜம்ப் பண்ணலாம். எப்படின்னா 3 ஜம்ப் பண்ணலாம். என்ன வரும் 1 3, நெக்ஸ்ட் 6, அடுத்து 9, அடுத்து 12. ஓகே, அப்போ என்ன வரலாம் 3 into 4 ஜம்ப்லையும் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, 3 into 4 equal to 12. அதே மாதிரி 2 into 6. ஓகே, 2 into 6 is equal to 12ன்னு எழுதலாம். அதே மாதிரி 3 into 4 is equal to எவ்வளோ வரும் 12. 3 4s are 12. அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப்லையும் வரலாம். 4 கூட ஜம்ப் பண்ணலாம். ஓகே, 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3. அப்போ 4 into 3யும் என்ன வரும் நம்மளுக்கு 12 வரலாம். 4 into 3யும் 12 ஜம்ப். அப்போ 4 டைம்ஸ் என்ன வரும் 3 ஜம்பா பண்ணோம்னா 4 வரும். அப்போ இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்கறதால நம்ம எதை சொல்லலாம் 6 ஜம்பை எடுத்துக்கலாம். 2 6 ஜம்ப் பண்றோம் இல்லையா, அதுதான் என்னது ஸ்மாலஸ்ட். வாட் ஸ்கிப் ஜம்பிங் நம்பர்ஸ் வில் யூ சூஸ் அப்படின்னு வரும்போது 6. ஓகே, 2 நான் எத்தனை பண்றேன் 6 ஜம்ப் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். பிளே திஸ் கேம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பை புட்டிங் த ஃப்ளவர் ஆன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல ஓகே வச்சு ஃப்ளவர் வச்சு நீங்க விளையாடலாம். சி who is able to reach is the minimum number of jumps. யார் வந்து கம்மியான நம்பர். ஓகே, ஷார்டஸ்ட் எடுத்த உடனே லாங் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஷார்டஸ்ட் மெத்தட் ஜம்ப் பண்ணி போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆர் தேர் நம்பர்ஸ் தட் கேன் பி ரீச்டு ஒன்லி த்ரூ ஸ்கிப் ஜம்பிங் பை 1. ஃபைண்ட் 3 such நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 ஜம்ப் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு 3க்கு இங்க 3 எம்டியா இருக்கு. 3ல எம்டியா இருக்கு. அப்ப எதுல நம்ம 3 எழுதலாம். இப்ப 4 ஜம்ப் பண்ணும்போது ஓகே 3 பிளேஸ்ல ஜம்ப் பண்ணும்போது என்ன இருக்கு 5 எம்டியா இருக்கு. அப்ப 3, 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் 7. ஓகே 7 இங்க என்ன இருக்கு எம்டியா இருக்கு. அப்ப 3 5 என்ன இருக்கலாம் 7 அப்படின்ற நம்பர். ஓகே, ஆர் தேர் நம்பர்ஸ் தட் கேன் பி ரீச்டு ஒன்லி த்ரூ ஸ்கிப் ஜம்பிங் பை 1. ஓகே, 1 அதாவது எது வந்து ஜம்ப் ஆகாம நடுவுல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் 3 such நம்பர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 1 மட்டும்தான் அதை ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி இது சொல்றோம் இல்லையா 6 ஜம்ப்ல அதை ரீச் பண்ண முடியாது. 4 ஜம்ப்ல ரீச் பண்ண முடியாது. 3 ஜம்ப்ல ரீச் பண்ண முடியாது. 1ல மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் நம்பர் எதுன்னா எதை சொல்லலாம் நம்ம 2 ஜம்ப் பண்ணும்போது 3 இங்க எம்டியா இருக்கு. 4 பண்ணும்போது 5 இங்க இருக்கு. 6 இருக்கும்போது இங்க 7 இருக்கு. அப்ப 3 நம்பர்ஸ் 3 5 7 அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபன் வே ஆஃப் ரைட்டிங் டேபிள்ஸ். ஓகே, டேபிள்ஸை எப்படி நம்ம ஃபன் வேல எழுதலாம். ஓகே, ஃபன். மித்து ஃபிகர்ஸ் அவுட் அனதர் வே ஆஃப் ரைட்டிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் பை டிராயிங் ஸ்டிக்ஸ். ஓகே, மித்துன்றவன் புதுசா இன்னொரு மெத்தடை பார்க்கறான். இது ரைட்டிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள். மல்டிப்ளிகேஷன் என்னன்னு சொல்லணும் நம்ம வாய்ப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, பெருக்கல் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் பை டிராயிங் ஸ்டிக்ஸ் வச்சு. டு யூ சி ரிப்பீட்டட் அடிஷன் இன் திஸ்? ஓகே, இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு ரிப்பீட்டட் அடிஷனா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மித்து had some sticks. அவங்ககிட்ட என்ன இருக்கு ஸ்டிக்ஸ் இருக்கு. he arranged them like this. ஓகே, இது ஸ்டிக்னா என்னன்னு சொல்லுவோம் கொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு என்ன இது கொம்பை வந்து இந்த ஹாரிசான்டலையும் வெர்டிகலா வச்சு அரேஞ்ச் பண்றான். he counted the red dots showing the intersection of the stick. ஓகே, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும்போது the red dots இருக்கு அதை கவுண்ட் பண்றான். 1 2 3 இன்டர்செக்ஷன்னா 2 கோடும் ஜாயின் பண்ற இடம் தான் இன்டர்செக்ஷன். 1 2 3 4 5. ஓகே, இதை வச்சு என்னன்னு சொல்றான் இன்டர்செக்ஷன். He counted the red dots showing the intersection of sticks. Okay, இதை வச்சு he counted the red dots. இது இருக்கு இல்லையா, இந்த red dots கவுண்ட் பண்ணி இன்டர்செக்ஷன் அப்படின்னும்போது 2 கோடு ஜாயின் பண்ண இடம் தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். அதை வச்சு அவன் கவுண்ட் பண்ணி டேபிள்ஸை ஃப்ரேம் பண்றான். let us try making 5 tables with stick. ஓகே, இங்க நம்ம 5 tables எப்படி நம்ம ஸ்டிக் வச்சு
பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எங்க இருக்கு 1 by 1 ஃபர்ஸ்ட்ல 1 2 3 ஓகே 1 by 1 1 2 3 4 5 ஓகே அப்ப 1 டைம்ஸ் என்ன இருக்கு 5 இருக்கு அப்ப 1 times 5 is equal to 5. நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் அடுத்து பக்கத்துல 1 2 3 4 5 அப்படின்ற டாட் வைக்கிறாங்க. அது என்னது 2 டைம்ஸ் என்ன இருக்கு 5 இருக்கு அப்ப 2 times 5 equal to 10. அப்ப 1 5s are 5 2 5s are என்ன இருக்கு 10. அடுத்து தேர்ட்ல வராங்க 1 2 3 4 5 அப்ப என்ன வரும் 3 times 5 is equal to 15. அப்ப 3 5s are எவ்வளவு இருக்கு 15. அடுத்து அதே மாதிரி complete the table using sticks. Okay, complete the table. அதே மாதிரி இப்ப நம்ம அடுத்தது டேபிள் போடலாம். என்ன பண்ணலாம் first one is complete the table using என்ன சொல்லிருக்காங்க நம்மள 5s வச்சு போட சொல்லிருக்காங்க. அடுத்து நம்மளே கம்ப்ளீட் பண்ணலாம் 1 2 3 4 5 அப்ப என்ன எழுதலாம் 4 times 5 is equal to என்ன எழுதலாம் 20. அடுத்து இன்னொரு முறை எழுதலாம் 1 2 3 4 5 அப்ப என்ன எழுதலாம் 5 times 5 is equal to 25. அடுத்து next 1 2 3 4 5 அப்ப 6 times 5 equal to எவ்வளவு வருது 30. அடுத்து ஒரு 5 போடுறோம் 1 2 3 4 5 ஓகே கோட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா ஓகே கோட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம எழுதலாம் 1 2 3 4 5 அப்ப 7 times 5 35. நெக்ஸ்ட் அடுத்து 1 2 3 4 5 8 times 5 எவ்வளவு வரும் 40. அடுத்து போடுறோம் என்ன வரும் 45. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் டேபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே இங்க வேணும்னா இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம டிரா பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி லைனை போட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா வரும். இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 4 times 5 40. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 5 times 5 எவ்வளோ 25. next 6 times 5 30. next 7 times 5 35. 8 times 5 40. 9 times 5 எவ்வளவு வரும் 45 அப்படின்னு டேபிளை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் த டேபிள் யூசிங் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மேக் டேபிள் 6 to 10 tables using the stick method shown above. இதே மாதிரி என்ன பண்ணலாம் 6 tables to 10 tables என்ன பண்ணலாம் இதே மாதிரி ஸ்டிக் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதலாம். அடுத்து இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது 1 டேபிள், இது 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 4 டைம்ஸ் டேபிள், 5 டைம்ஸ் டேபிள், 6 டைம்ஸ் டேபிள், 7 டைம்ஸ் டேபிள், 8 டைம்ஸ் டேபிள், 9 டைம்ஸ் டேபிள், 10 டைம்ஸ் டேபிள். ஓகே இதை நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். இந்த டேபிள்ஸை கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணாதான் நம்ம சம்ஸ் போட முடியும். டேபிள் ஓகே எப்படி பேட்டர்ன் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள். டேபிள்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் டேபிள். ஓகே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பெருக்கல். ஓகே லுக் அட் த டைம்ஸ் 5 டேபிள் வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ சி. ஓகே லுக் அட் த times 5 table. ஓகே 5 டேபிளுக்கு வரும். ஓகே வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ சி நீ எந்த மாதிரி பேட்டர்னை பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம 5 டேபிளுக்கு வரோம். எந்த மாதிரி பேட்டர்னை பாக்குறோம் அப்படின்னா 5 5 என்ன இருக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 10 நெக்ஸ்ட் 15 அடுத்து 20 25 30 35 40 45 50 55 அப்ப 5 5 எல்லாமே என்ன இருக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரிப்பீட்டடா ஆட் ஆயிருக்கு. கெஸ் வாட் that is what will be the last digits of 11 into 5. ஓகே ஆல்ரெடி 10 வரைக்கும் தான் இங்க டேபிள்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 11 into 5 என்ன வரும் அடுத்த பேட்டர்ன் என்ன வரும் அப்ப வந்து 5 கூட ஒரு 5 ஆட் 50 கூட ஒரு 5 ஆட் பண்ணா 55. அடுத்து 12 into 5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 55 கூட ஒரு 5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 60. அப்ப what will be the next question guess what will be the last digits of 11 into 5 and 12 into 5. okay what patterns do you see அப்படின்னு வரும்போது that is it is a 3 examples of number when taken 5 times gives us the answer ending with a 0. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா 0 வரும்போது என்ன வரும் நம்மளுக்கு 60 வந்தது. எத்தனை வரும் 60 12 5s are 16. அப்ப 12 நம்பரை எழுதலாம். நெக்ஸ்ட் 13 5s are எவ்வளவு வரும் 65. அதுக்கு அடுத்து என்ன வரும் 14 5s are என்ன வரும் 14 into 5 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 4 5s are 0 1 5s are 5 5 plus 2 7 அப்ப என்ன வரும் 14 அப்ப 0 end with என்ன வருது நம்மளுக்கு 0 ன்னு வருது. 15 போனோம்னா என்ன வரும் 75 வரும். அடுத்து 12 வந்தா 60 14 வந்தா 70 15 வந்தா 70
25, 16 வந்தா என்ன வரும் 80. அப்ப இந்த டேபிள் அப்ப end with 0 ன்னு வரும்போது 12, 14, 16 5 டேபிளால மல்டிப்ளை பண்ணும்போது we'll get 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5ல வர மாதிரி எதெல்லாம் சொல்லலாம். இப்ப நம்ம சொன்னல 12க்கு அடுத்த நம்பர் எது 13. 13 into 5 எவ்வளவு வரும் 13 into 5. 3 5s are 15, மீதி 1, 1 5s are 5, 5 plus 1 6. அப்ப 13. அடுத்து என்ன வரணும் 15. 14 வந்தா என்ன வந்து 0 வருது. அடுத்து 15 வரும். ஓகே 5 5s are 25, remaining 2, 1 5s are 5, 5 plus 1 7. அப்ப என்ன எழுதலாம் நம்ம 13. நெக்ஸ்ட் வரணும் 15. அடுத்து வர 16 ஆல்ரெடி 0ல இருக்குல்ல அப்ப 17. அப்ப 13, 15, 17 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது we will get the number ending with 0. Without finding the answer, can you tell the last digits of 18 into 5? 8 5s are எவ்வளவு 40. அப்ப last digits என்ன வரும் 0. அதே மாதிரி இங்க 3 5s are என்ன வரும் 15. அப்ப last digit என்ன வரும் 5. ஆன்சர் நம்மளுக்கு தேவையில்லை, only just multiply பண்ணிட்டு 5 2s are எவ்வளவு வரும் 10. அப்ப ending with 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க வந்து 5 into 0 என்ன வரும் நம்மளுக்கு 5 into 0 0. அப்ப without finding the answer என்ன சொல்லிருக்காங்க can you tell the last digits of 18 into 5? last digit மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப 0. நெக்ஸ்ட் 5 இங்க 0 0 5s are 0ல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது எது 0. Look at the times tables of 2 3 5. okay they have the relationship between them, can you see it அப்படின்னு கொடுத்திருக்காங்க. okay look at the times tables of 2 3 5. okay 2 table 3 table 5 table ஓட பிக்சர் கொடுத்திருக்காங்க. இங்க நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா they have a relationship between them. okay அந்த மூணுத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, can you see it உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 இருக்கு. 2ம் 3ம் சேர்ந்தோம்னா இந்த ரைட் சைடுல என்ன இருக்கு 5 இருக்கு. அதே மாதிரி இங்க 4 இருக்கு. இங்க என்ன இருக்கு ஆன்சர் 4 இருக்கு. இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. ஓகே அப்ப 4 plus 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இங்க என்ன வருது நம்மளுக்கு 10 வருது. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. இங்க 9 இருக்கு. 6 9 ஆட் பண்ணா எவ்வளவு இருக்கு 15 வருது. அதே மாதிரி 8 இருக்கு. நெக்ஸ்ட் 12 இருக்கு. 12 8 ஆட் பண்ணா இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு 20 இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ள இருக்கு. ஓகே 2 3 அதே 2 டேபிளுக்கும் 3 டேபிளுக்கும் சேர்த்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு 5 டேபிள் வரும். சோ இதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். இஸ் தேர் a relationship between the two circled numbers and the boxed number? does this happen for the next row also அப்படின்னு பார்க்கும்போது yes, the next row also என்ன இருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. can you find other examples of two tables adding up to a 3 table? இப்போ இதே மாதிரி நீங்க எதா பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 2s are 4, 3 2s are 6. அதே மாதிரி நான் இன்னொரு டேபிள் எடுத்துக்கிறேன். என்ன டேபிள் இது 5 டேபிள். 5 டேபிள் என்ன எடுத்துக்கிறோம் 1 into 5 is equal to 5. 2 into 5 is equal to 10. Next 3 into 5 is equal to 15. இப்போ என்ன பண்றோம் நம்ம okay first one is 1 into 2 is equal to என்ன வரும் 2. next என்ன வரும் இது வந்து 2 2s are 4. 3 2s are 3 2s are எவ்வளவு வரும் 3 2s are 6. 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 16. இப்போ இதை வச்சு நான் 7 டேபிள ஃப்ரேம் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். எது 2வையும் 5வையும் ஆட் பண்ணா என்ன வருது 7. அதே மாதிரி 4ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 14. அதே மாதிரி 6ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு 21. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் டேபிள்ஸை ரிலேஷன்ஷிப் வச்சு ஓகே 2 டேபிளும் 5 டேபிளும் ரெண்டும் சேர்ந்தா என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஒரு 7 டேபிள் கிடைக்குது. இங்க எப்படி 1ம் 2ம் சேர்ந்தா 5 கிடைக்குதோ அதே மாதிரி 2ம் 5ம் சேர்ந்தா என்ன கிடைக்குது ஒரு 7 டேபிள். அப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சில டேபிள்ஸ் நம்மளாவே ஃப்ரேம் பண்ணலாம். Let us do அப்படின்ற டாபிக்ல draw pictures of each of the following problems in your notebook. Use counting, number line, jumps or any other method to solve the problems. okay ஒன்னு number line வச்சு போடலாம், அப்படி இல்ல வேற மெத்தட் வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் A சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது there are 5 jars with 4 cookies. ஓகே மொத்தம் எத்தனை இருக்கு 5 jars இருக்கு. எத்தனை cookies இருக்கு 5 jar. ஓகே அப்ப நம்ம ஜார் ஒரு 5 jars நம்ம டிரா பண்ணிடலாம். இது ஒரு ஜார். அதே மாதிரி அடுத்த ஜார். நெக்ஸ்ட் தேர்ட் ஜார். அடுத்து ஃபோர்த் ஜார்.
அடுத்து 5th jar. Five jars இருக்கு. Okay, 1, 2, 3, 4, 5. Okay, 5 jars இருக்கு. இந்த 5 jarsல first there are 5 jars with 4 cookies. ஒன்னொன்னுத்துல எத்தனை இருக்கு? 4 cookies இருக்கு. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அப்ப இதுல என்ன இருக்கு? 4 இருக்கு. இதுல ஒரு 4 இருக்கு. இதுல ஒரு 4 இருக்கு. நெக்ஸ்ட் இதுல ஒரு 4 இருக்கு. இதுல ஒரு 4 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை குக்கீஸ்? how many cookies are there அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப மொத்தம் என்ன இருக்கும்? 4, 8, 12, 14. எவ்வளவு வருது நம்மளுக்கு? that is 4, 8, 12, 16. 16 plus 4 எவ்வளவு? 20. அப்ப மொத்தம் எத்தனை வரும்? 5 times 4. ஓகே, எத்தனை times 4 இருக்கு? 5 times 4. அப்ப 5 into 4 is equal to எவ்வளவு எழுதலாம் நம்ம? 20 அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். 5 into 4 is equal to 20 அப்படின்றத first answer எழுதலாம். Next B answer. An idli vessel. An idli vessel that is contains 6 idli plates. In each plate we can make 4 idlis. How many idlis can be cooked in one go அப்படின்னு கேக்குறாங்க. இட்லி வெசல் நமக்கே தெரியும். இதுல என்ன இருக்கு? எத்தனை இருக்கு? 6 idli plates. ஓகே, பிளேட் இட்லி பிளேட் எத்தனை இருக்கும்? ரவுண்டா இருக்கும். ஓகே, ஒரு பிளேட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? செகண்ட் பிளேட்டு. அடுத்து தேர்டு பிளேட்டு. மொத்தம் எத்தனை இருக்கு? 6 பிளேட்ஸ் இருக்கு. தேர்டு. நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் 5. நெக்ஸ்ட் எத்தனை இருக்கு? 6 பிளேட்ஸ் இருக்கு. ஒரு பிளேட்லயும் எத்தனை இட்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் ஈச் பிளேட் வி கேன் மேக் 4 இட்லிஸ். ஓகே, ஈச் பிளேட்ல எத்தனை இட்லி? 4 இட்லிஸை மேக் பண்ணலாம். 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அப்ப in an idli vessel contains 6 idli plates. In each plate we can make 4 idlis. How many idlis can be cooked in ஒரு டைம்? அப்ப ஒரு டைம்ல எத்தனை இட்லிஸ் குக் பண்ண முடியும்? இதுல எத்தனை இருக்கு? 4. இதுல ஒரு 4. இதுல ஒரு 4. 4, 4, 4. அப்ப 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை இருக்கு? 6 times 4. 6 times 4. அப்ப என்ன எழுதலாம்? 6 into 4 equal to எவ்வளவு வரும்? நம்ம 6 4s are 24. ஓகே, அப்ப என்ன ஆன்சர்? 6 into 4 is equal to எவ்வளவு வருது? 24. ஓகே, so the answer is 24. ஓகே, answer is 24. மேல ஆன்சர் 20. மேல ஆன்சர் 20. அப்ப மொத்தம் எத்தனை இட்லிஸ்? ஓகே, மொத்தம் எத்தனை how many idlis can be cooked in one go அப்படின்னு பார்க்கும்போது that is 24 idlis. 24 idlis can be cooked in one go. ஒரு டைம்ல நம்ம 24 இட்லிஸை குக் பண்ணலாம். அடுத்து Cல 30 cookies are to be distributed among 5 children equally. How many cookies will each child get? மொத்தம் எத்தனை குக்கீஸ் இருக்கு? 30 cookies இருக்கு. அப்ப எழுதலாம் 1, next 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next 11, 12. மொத்தம் எத்தனை குக்கீஸ் இருக்கு? 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. மொத்தம் 30 cookies இருக்கு. Total number of cookies 30. நான் என்ன பண்றேன்? ஒரு 5 childrenக்கு distribute பண்றேன். Okay, 5 children. 1, next 2, next 3, next 4, next 5. மொத்தம் 5 childrenக்கு நான் என்ன பண்றேன்? இந்த குக்கீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகே, அப்ப ஒவ்வொரு சில்ட்ரனும் எத்தனை குக்கீஸ் வாங்குவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 5 childrenக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை போய் கொடுக்குறேன்? 5 குக்கீஸை கொண்டு போய் கொடுக்குறேன். இது 5 children. ஃபைவ் சில்ட்ரன் இருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டேன். 1 குக்கீஸ். நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 5. அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். எத்தனை குக்கீஸ் கொடுக்குறோன்றதுக்காக 2, 3, 4, 5. அடுத்து செகண்ட் குக்கீஸ் கொண்டு போய் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் குக்கீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் குக்கி.
மொத்தம் எவ்வளோ இருக்கு 30. 30ல 5 போச்சுன்னா எவ்வளோ 25. இது ஒரு மெத்தட். ஓகே 30ல 5 போச்சுன்னா 20 ஃபர்ஸ்ட் குக்கி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன பண்றேன், அடுத்து 1 2 3 4 5. ஓகே நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ஈக்குவலா 2, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். அப்ப அடுத்து மறுபடியும் என்ன இருக்கு, செகண்ட் குக்கியே கொடுக்குறேன். ஓகே செகண்ட் குக்கியை கொடுக்கும்போது எவ்வளவு வருது எனக்கு 20. அடுத்து நான் கொண்டு போய் 1 2 3 4 5 தேர்டு குக்கீஸை கொடுக்குறேன். ஓகே தேர்ட் ஒன், இங்க ஒரு தேர்ட் ஒன், இங்க ஒரு தேர்டு, இங்க ஒரு தேர்டு, இங்க ஒரு தேர்டு. அப்ப தேர்டு குக்கி கொடுத்த உடனே என்னோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 15 இருக்கு. தேர்டுல என்னோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 15 இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபோர்த்து கொண்டு போய் கொடுக்குறேன். ஃபோர்த்து குக்கீஸ் 1 2 3 4 5. அப்போ 1 நெக்ஸ்ட் 2 3 4 5. அப்போ எவ்வளோ இருக்கு என்கிட்ட, ஃபோர்த்து கொடுக்கும்போது என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஓகே 15 minus 5 எவ்வளோ இருக்கு 10. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு என்கிட்ட 10 தான் இருக்கு. அடுத்து 1 2 3 4 5 அடுத்தது கொடுக்குறேன். 1 2 3 4 5. அப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு, மறுபடியும் ஒரு ஃபிஃப்த் கொடுக்குறேன். ஃபிஃப்த் குக்கியை கொடுக்கும்போது என்கிட்ட எவ்வளவு இருக்கு 5 மட்டும்தான் இருக்கு. அடுத்து நான் எடுத்து போய் 1 2 3 4 5 கொடுத்துட்றேன். அப்போ 1 2 3 4 5. அப்போ 5 minus 5 எவ்வளவு வருது எனக்கு, சிக்ஸ்த் குக்கி வரும்போது ஓகே 5 minus 5 வரும்போது எவ்வளவு இருக்கு 0. 5 minus 5 வரும்போது என்னோட குக்கி எவ்வளவு வருது நம்மளுக்கு 0. அப்ப நில்லா இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு குக்கீஸ் பெறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்ப அதோட ஆன்சர் எப்படி எழுதலாம் நம்மளுக்கு, each child okay each child will get 6 cookies. இதோட ஆன்சர் so the answer for this answer for this 6. The D sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Roro starts from 0 and takes 6 jumps to reach 18. All his jumps are of the same size. What is the size of Roro's jump? ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ரோரோ வந்து 0ல இருந்து 6 ஜம்ப் பண்ணி என்ன பண்றாரு 18 ரீச் பண்றாரு. அப்ப எத்தனை ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ரோரோ எதுல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப 0 நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 எவ்வளவு இருக்கு 18. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்ப 0 to 18 வந்துச்சு. எத்தனை ஜம்ப்ல போறாரு அப்படின்னு பார்க்கும்போது 6 ஜம்ப் ரீச் ஆகுறாரு. 6 ஜம்ப்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் இப்போ 0ல இருந்து எதுக்கு வரலாம் 3 வரலாம். 3ல இருந்து எத்தனை வரலாம் 6 வரலாம். 6ல இருந்து எதுக்கு வரலாம் 9 வரலாம். 9ல இருந்து எத்தனை வரலாம் 12 வரலாம். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஜம்ப், இது செகண்ட் ஜம்ப், இது தேர்ட் ஜம்ப், இது ஃபோர்த் ஜம்ப். அடுத்து 12ல இருந்து எவ்வளவு வரலாம் 15 வரலாம். இது ஃபிஃப்த் ஜம்ப். நெக்ஸ்ட் 16 to 18 அப்ப எத்தனை வரும் 6th. அப்ப எத்தனை வருது 6th ஜம்ப். அப்ப மொத்தம் எத்தனை ஜம்ப் பண்ணா, ரோரோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 and takes 6 jump to reach 18. 6 ஜம்ப் பண்ணணும்னா 18 ரீச் பண்ணனும்னா 6 ஜம்ப்ல அவன் ரீச் பண்ணணும். all his jumps are same size ன்னு கொடுத்துட்டாங்க. டிஃபரண்ட் சைஸ் கிடையாது, சேம். அப்ப வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ரோரோஸ் ஜம்ப்? ஓகே so the size of ரோரோஸ் ஜம்ப் என்ன இருக்கு, சைஸ் என்ன வரும், ரோரோஸ் ஜம்ப் இஸ் 3. ஆன்சர் என்ன இருக்கு 3 3 ஜம்ப் பண்ணாதான் அவனால 6 ஜம்ப்ல 18 ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் Dodo does not take jumps of the same size and still reaches 18 in 6 jump. How did Dodo jump? ஓகே இப்போ வந்து சேம் சைஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல வந்து ஈல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் சைஸ் இல்ல. ஓகே இதே மாதிரி 0ல இருந்து என்ன வரும் 18 வரைக்கும் என்ன கிடையாது, சேம் சைஸ் கிடையாது. ஆனா எத்தனை ஜம்ப்ல ரீச் ஆகணும் 18 ஜம்ப்ல ரீச் ஆகணும். அது எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அது என்ன எழுதலாம் 0 1 2 3 4 5 6
7 8 9 10 next 11 12 13 நம்பர் லைன் வச்சு தான் போட முடியும் 14 next 15 next 16 next 17 அடுத்து 18 அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 18 வருது. இது அன்ஈவனா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன இதெல்லாம் 0லேருந்து 2க்கு போகிறேன். அப்புறம் 2 2 ஜம்ப் பண்ணுறேன். 2லேருந்து எத்தனை வரும் 5க்கு போகிறேன். 5லேருந்து எதுக்கு போகிறேன் 8க்கு போகிறேன். 8லேருந்து என்ன வரும் அடுத்து நான் 12க்கு போகிறேன். அப்போ 1 ஃபர்ஸ்ட் ஜம்ப், செகண்ட் ஜம்ப், தேர்டு ஜம்ப், நெக்ஸ்ட் என்ன வரும் 4th ஜம்ப், அடுத்து என்ன வரும் 12லேருந்து எதுக்கு போகிறேன் 17 போகிறேன். அப்போ 5th ஜம்ப், அடுத்து 17 டு நான் எதுக்கு வரேன் 18 16 வரேன். அப்போ 6th ஜம்ப். இது என்ன ஜம்ப் மொத்தம் 6 ஜம்ப் அன்ஈவனா இருக்கு. நாட் இன் த சேம் சைஸ். Toto does not take jumps of the same size and still reaches 18 in 6 jump. How did Toto jump? ஃபர்ஸ்ட் 1 1 ஜம்ப் பண்றோம். அப்போ 2 2 அடுத்து 3 3 4 4 5 4 மீதி என்ன இருக்கு ரிமைனிங் 1 மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஜம்ப் பண்றான் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். F question. F questionல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுமா saves 8 every day. After how many days will she have 56 days? ஒவ்வொரு நாளும் 8 ரூபாய் அவ வந்து என்ன பண்றா சேவ் பண்றா. அப்ப மொத்தம் எத்தனை நாள் கழிச்சு அவ 56 ரூபாவை சேவ் பண்ணுவான்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டே ஓகே ஃபர்ஸ்ட் டேல அவளோட சேவிங்ஸ் எவ்வளவு சேவ் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே சேவிங் வரும்போது ₹8. ஃபர்ஸ்ட் டே சேவிங்ல அவ எவ்வளவு சேவ் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது ₹8. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் டேன்னு பார்க்கும்போது அவளோட சேவிங் எவ்வளோ வரும். அப்போ செகண்ட் டேல பார்க்கும்போது 8 + 8 எவ்வளோ வரும் ₹16. தேர்டு டே ஓகே தேர்டு டே எவ்வளோ வரும் 16 + 8 24. நெக்ஸ்ட் ஃபோர்த் டே சேவிங் வரும்போது 24 + 8 எவ்வளோ ஒரு 24 + 8 32. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டே அவளோட சேவிங்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ வரும் 32 + 8 எவ்வளோ வரும் 40. சிக்ஸ்த் டேல அவளோட சேவிங்ஸ் பார்க்கும்போது சிக்ஸ்த் டேல அவளோட சேவிங் 40 + 8 = 48. செவன்த் டேல அவளோட சேவிங்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா செவன்த் டேல 48 + 8 எவ்வளோ வரும் 56. ஸோ அவளோட சேவிங்ஸ் சும்மா சேவ்ஸ் 8 every day and how many days will she have ₹56. அப்போ எத்தனை டேஸ் மொத்தம்லாம் 7 days. ஆன்சர் என்ன இதெல்லாம் 7 daysல அவ என்ன பண்ணுவா 56 rupees சேவ் பண்ணுவா. ஸோ she saves என்ன வரும் தட் இஸ் 56 in 7 days அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். அப்போ டோட்டலா 7th டேல தான் அவளால 56 rupees ரீச் பண்ண முடியும். ஜி சம்ல மேரி ஹேஸ் 63 seashells. அப்ப மேரி கிட்ட இருக்கிற seashells எவ்வளவு இருக்கு டோட்டலா மேரி ஹேஸ் எத்தனை இருக்கு 63 seashells. 63 seashells அவகிட்ட இருக்கு. மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவளுக்கு. 1 2 3 4 5 ஃப்ரெண்ட்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்தம் எவ்வளவு கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே 7 shells to each of her friends. ஓகே 7 shells கொடுக்குறா 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 7 shell கொடுக்குறா. அடுத்த ஃப்ரெண்டு கிட்ட தேர்ட் ஃப்ரெண்டு ஃபோர்த் ஃப்ரெண்டு ஃபிஃப்த் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட 7, அடுத்த ஆள்கிட்ட 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. அப்ப மீதி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? அப்ப 7. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 7. இங்க 7. அடுத்து 7. அடுத்து 7. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 7 7 7 7. மொத்தம் 1 2 3 4 5. ஓகே 5 7 சார். அப்ப 5 times 7. 5 times என்ன இருக்கு? 7. 5 into 7 is equal to எவ்வளவு வரும்? 35 shells அவர்கிட்ட கொடுத்துட்டா. மீதி ரிமைனிங் எத்தனை ஷெல்ஸ் இருக்கு? ஓகே மீதி ரிமைனிங் ஷெல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மீதி ரிமைனிங் அப்ப டோட்டல் ஷெல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் 63.
ஓகே, கிவன் எவ்வளவு கொடுத்துருக்கா, எவ்வளவு கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு பார்க்கும்போது 35. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, 5ல 3 போகாது, அதால ஒன்று பாரோ பண்ணிக்கிறோம். பாரோ பண்ணிட்டா இங்க என்ன பண்ணும், குறையும். அப்ப 13 போச்சுன்னா எவ்வளவு, 8. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன வருது நம்மளுக்கு, 5. இங்க 5 தான் இருக்கு. 5ல தட் இஸ் இங்க 6ல ஒன்று போயிடுச்சுன்னா 5, 5ல எடுத்து போச்சுன்னா 2. அப்போ மொத்தம் எவ்வளவு வரும், ரிமைனிங் 28. அப்ப how many shells she has left அப்படின்னா she has left எத்தனை இருக்கு, 28 shells. அப்படின்னு இதை கால்குலேட் பண்ணலாம். டாபிக்ல சால்வ் அப்படின்ற டாபிக்ல சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்வ் அப்படின்ற டாபிக்ல சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ், ட்ரை கன்ஸ்ட்ரக்டிங் வேர்டு ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள வேர்டு ப்ராப்ளமா கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரை கன்ஸ்ட்ரக்டிங் வேர்டு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ வந்து 4 × 9. 4 × 9 நம்ம எப்படி வேர்டு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, ஷீலா, இப்போ ஏவோட வேர்டு ப்ராப்ளத்தை நம்மள கிரியேட் பண்ணலாம். ஷீலா ஹேஸ், என்ன இருக்கு, yes, Sheila has 4 plates with her. அவகிட்ட எத்தனை பிளேட் இருக்கு, Sheila has 4 plates. Each plate has 9 idlis. ஓகே, ஒவ்வொரு பிளேட்லயும் எத்தனை இருக்குன்னு பார்த்தம்போது 9 idlis. ஒவ்வொரு பிளேட்லயும் 9 idlis இருக்கு. ஓகே, so how many idlis are there in total அப்படின்ற கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். Sheila has 4 plates. Each plate has 9 idlis. How many idlis are there in total? How many idlis are there in total? அப்படின்ற கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, அப்போ 4 × 9. அப்போ 4 times 9 is equal to மொத்தம் எவ்வளோ, 36. 4 times × 9 is equal to எவ்வளோ எழுதலாம், 36 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் பி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 divided by 8. 32 divided by 8. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்மளே ஃப்ரேம் பண்ணோம். ராஜு கிட்ட எத்தனை இருக்கு, 32 பென்சில்ஸ் இருக்கு. ராஜு ஹேஸ் 32 பென்சில்ஸ். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துறான். ஈக்குவலா கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓகே, he gave equally among 8 of his friends. ஓகே, 8 of his friends, 8 பேருக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறான். ஈக்குவலா கொடுக்குறான் 8 ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, அப்ப என்ன கொஸ்டின் கேட்கலாம், how many pencils will each get? How many pencils will each get அப்படின்ற கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்கு அவங்ககிட்ட, ஃபர்ஸ்ட் பென்சில் ஃபர்ஸ்ட் எத்தனை கொடுக்குறான், ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது எத்தனை இருக்கு அவங்ககிட்ட, 32 இருக்கு. 32ல எத்தனை கொடுத்துட்றான், 8 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்றான், 8 கொடுத்துட்றான். ஓகே, 32ல ஃபர்ஸ்ட் வந்து 32 என்ன இருக்கு, 8 பேருக்கு கொடுத்துட்டான். மீதி எவ்வளவு வருது அவங்ககிட்ட, 24. அடுத்து செகண்ட் டைம். ஓகே, செகண்ட் டைம் மறுபடியும் 8 கொடுக்குறான். மொத்தம் அவங்ககிட்ட 32 இருக்கு. செகண்ட் டைம் 24 மைனஸ் 8 எவ்வளவு வரும், மறுபடியும் 16. அடுத்து தேர்ட் டைம்ல என்ன வருது, அகைன் வந்து 16 இருக்கு. ஒரு 8 கொடுத்துட்றான். எவ்வளவு வருது, 8 பேலன்ஸ். ஃபோர்த் டைம் அகைன் 8 இருக்கு. மைனஸ் 8 அவங்ககிட்ட என்ன இருக்கு, 0. அப்ப மொத்தம் எத்தனை பென்சில், எத்தனை டைம் கொடுத்துருக்கான் அவன், 8 of his friends. How many pencils will each get? அப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை பென்சில்ஸ், 4 பென்சில்ஸ். அப்ப இது எப்படி எழுதலாம், that is 32 divided by 8. அப்ப each will get எத்தனை பென்சில்ஸ், 4 பென்சில்ஸ். each will get 4 pencils.
நெக்ஸ்ட் தேர்ட் வந்து 6 into 7. C வந்து 6 into 7. இப்போ இதுக்கு என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 6 into 7 அப்படின்னு பார்க்கும்போது ராதா கிட்ட எத்தனை இருக்கு? 6 boxes இருக்கு. ராதா has 6 boxes. ஓகே, each box has ஒவ்வொரு பாக்ஸ்லயும் each box has எத்தனை இருக்கு? 7 laddus. Each box has 7 laddus. Each box has 7 laddus. Each box has 7 laddus. அப்ப how many laddus in total? How many laddus in total அப்படின்னு எழுதலாம். அப்ப 6 boxes. அப்ப 6 into 7. 6 times 7 is equal to எவ்வளவு வரும்? 6 times 7 42. 6 times 7 is equal to answer என்ன எழுதலாம்? 42. நெக்ஸ்ட் லாஸ்டா டி சம் கொடுத்துருக்காங்க. டி சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 45 divided by 5. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வேர்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது a lady has எத்தனை அவங்ககிட்ட ஒரு லேடி கிட்ட ஓகே எத்தனை இருக்கு? 45 புக்ஸ். அவங்க கிட்ட எவ்வளவு புக்ஸ் இருக்கு? 45 புக்ஸ் இருக்கு. she distribute அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்ஸ்னா கொடுக்குறாங்க. she distributes equally among எத்தனை சில்ட்ரனுக்கு? 5 சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க. she distribute equally among 5 children. 5 குழந்தைங்களுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 5 children, how many notebooks each will get? How many notebooks each will get? Each will get. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் டோட்டலா எத்தனை இருக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் 45 இருக்கு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு இருக்கு அவங்க கிட்ட? 45. ஃபர்ஸ்ட் எத்தனை கொடுத்துறாங்க? 5 கொடுத்துறாங்க. அப்ப எவ்வளவு இருக்கு மீதி? 40. செகண்ட் டைம் 40ல இருந்து அடுத்து ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 35. அடுத்து தேர்ட் டைம் என்ன பண்றாங்க? மறுபடியும் ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எவ்வளவு வருது அவங்க கிட்ட? 30. அடுத்து ஃபோர்த் டைம் என்ன பண்றாங்க? 30ல இருந்து மறுபடியும் ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 25. அடுத்து ஃபிஃப்த் டைம் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா 25ல இருந்து ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 20. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 20ல இருந்து ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 15. செவன்த் டைம்ல என்ன பண்றாங்கன்னா 15ல இருந்து அகைன் ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 10. எய்த் டைம்ல 10ல இருந்து 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 5. நைன்த் டைம்ல அகைன் 5ல இருந்து 5 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 0. அப்ப மொத்தம் எத்தனை புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க? டோட்டலா ஈச் வில் கெட் 9. Each will get எத்தனை இருக்கு? 9 books. Each will get 9 books அப்படின்ற ஆன்சரை இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்மளாவே ஃப்ரேம் பண்ணி அதுக்கோட ஆன்சர் எழுதலாம். Up to this part 1 gets over. We will meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial for more videos. Thank you.